ஹைடா ஆரம்பி ஒன் ஷாட் போட்டிருப்பாரியா அதோட நெக்ஸ்ட் பார்ட் அண்ட் தென் ரெக்ரெட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே கொண்டு போகிறது, எங்கே ஃபினிஷ் பண்ணுறது எதுவுமே தெரியல எனக்கு. அது டச் ஆகலை, ஃபீல் ஆகலை. ஒரு ஸ்டோரி ஃபீலோடு கொண்டு போனால் தான் அது நல்லாயிருக்கும். பட் இது எனக்கு புரியவே இல்லை. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அதை போட்டு ஒரு மாதிரி சொதப்பிட போகிறேன், பயமாக இருக்கு. பிகாஸ் அது நல்ல ஸ்டோரி, அதான் கொஞ்சம் டிலே பண்ணுறேன். பட் வந்துடும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆன்ட்டி ஆரம்க்கு கால் பண்ணுறாங்க. ஆரம் எல்லா கூட வீட்டில் இருக்கான். எங்கடா போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்க, இங்கே வா அப்படின்னு அவன் கை பிடிச்சி முன்னாடி சேர் இருக்குது உட்கார வச்சுட்டு, எங்கே போனேன்? ஒன்றும் இல்லை, ஃபைல்ஸில் எடுக்கணும். எல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லாம கொள்ளாமல் எழுந்து என்ன ஆரம் பண்ணுற நீ? எல்லா ஃபைல்ஸில் அங்கே தான் இருக்குது, அதான் போனேன், கொண்டு வந்துட்டேன். எனக்கு கடுப்பாக இருக்க ஆரம், நீ அந்த பொண்ணு இருக்க வீட்டுக்கு போகிறதுக்கு. போய் கொண்டு வந்துட்டேன்டி, அவ்வளோதான். அவள் திரும்பி அகைன் நீ அங்கே போக மாட்டேல, நான் ஏந்தி போக போகிறேன் அப்படியா அப்படி சொல்லிட்டு ஆரம் முதல் நெக்க புடிச்சிட்டு கிஸ் பண்ணலான்னு வர ஆன்ட்டி கால் பண்ணுறாங்க. ஆரம் மொபைல் பார்க்குறா. ஆரம் அம்மா மார்னிங் எதுக்கு கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு எல்லாவும் பார்க்குறான். என்னடா யாரு? அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு அவள் கையை எடுத்துக்கிட்டு தனியாக வரான். சொல்லுங்கம்மா. ஆரம் எங்கே இருக்க? ஒர்க்கா வெளில இருக்கம்மா. எங்கே இருக்கன்னு கேட்டா. பிகாஸ் அவங்களுக்கு எல்லா கூட வீட்டில் இருப்பணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அவங்க எங்கே இருக்கன்னு கேட்க ஆரம்க்கு தெரியுது இவங்க எதனால இதை கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான ஆன்சர் பண்ணாமல் என்னம்மா பிரச்சனை அதை சொல்லுங்க. ஒன் உனக்காக வெயிட் பண்ணுறா, அவளை கூப்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போ. அம்மா இன்னும் விளாட்றீங்களா? என்னடா எனக்கு மீட்டிங் இருக்குமா, எனக்கு ஆஃபீஸ் போகணும், எனக்கு டைம் ஆகுது, என்னால கூப்பிட்டு போக முடியாது. டேய் உனக்காக அங்கே அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உன் ஒருத்தனுக்காக ஒயனோட ஃபேமிலியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. சொல்றது கேளு, வயனை கூப்பிட்டு வீட்டுக்கு போ. இப்போதான் கால் பண்ணி டென்ஷன் பண்ணீங்க அகேனா, ஏமா என்னை நிம்மதி இருக்க விட மாட்டீங்களா? சரி அதெல்லாம் போயிட்டு வந்து பிறகு பேசிக்கலாம். வயனை கூப்பிட்டு போய் வீட்டுக்கு விட்டு வா. வீட்டில் விட்டு வந்துடணுமா அவ்வளோதானா? அப்படி சொல்லலை, அவளை வீட்டில் விட்டுட்டு ஏதோ ஒர்க்குன்னு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு அங்கேயே போய் ஸ்டே பண்ண. அவனுக்கு டென்ஷன் ஆகுது. என்னம்மா சொல்றீங்க, தெரிஞ்சுதான் சொல்றீங்களா அதெல்லாம்? ஏண்டா என்னாச்சு? அவளை கூட்டு போறதுல என்ன இருக்க? அவன் பொண்டாட்டி தானே. மா நீங்க சொன்னீங்கன்னு அதை நான் மேரேஜ் பண்ணம்மா, இருக்கட்டும்டா. ஆனா அவ பொண்டாட்டில மா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குமா. அந்த பொண்ணை ஏமாத்திரம் நிறைய தோணுதுமா. தெரியுதுல்ல சொல்றது கேளு. அந்த எல்லா பின்னாடிலாம் சுத்துறதை விட்டுட்டு வயனை கூட்டு போய் வீட்டில் விட்டுட்டு உனக்கு ஒர்க் என்ன இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேயே போ. 3 days கழிச்சு தான் நீ வீட்டிலேருந்து வெளில வரணும். டென்ஷன் ஆகுறான். என்னடா சைலண்டா இருக்க? மா என்னால் போக முடியாதுமா. போக முடியாதா? கல்யாணம் பண்ண சொன்னீங்க, கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளோதான், என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்னம்மா புதுசா அவளை கூட்டு போலாம் சொல்றீங்க? எல்லாம் வரா. ஆரம் பக்கத்துல நிக்கிறா. ஆரம் கத்திட்டு இருக்கான், என்னால போக முடியாது அப்படின்னு. என்ன சொன்னாலும் என்னால போக முடியாதுமா, இதுதான் என்னோட ஃபைனல். எல்லாருக்கும் நல்லா புரியுதா? இந்த கிழவி இவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளால நம்ம பிளானை பண்ணி முடிக்கவே முடியாது போல. ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவுக்கு முதல்ல பாயாசத்தை போடணும் அப்படின்னு அவளுக்கு மைண்ட் வைஸ் ஓடுது. ஃபைனலா கேட்குறான் ஆரம், கூட்டு போவே மாட்டியா? முடியாதுமா. சரி ஏன் கூட்டு போக மாட்டேன், ரீசன் சொல்லு. ரீசன் உங்களுக்கே தெரியுமா. ஒன்று எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, 2வது அவளை எனக்கு ஏமாத்துற மாதிரி ஃபீல் ஆகுதுமா, 3வது எல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது ஆன்ட்டிக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்கிட்ட நீ சொல்றியா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் போக மாட்டேன்னு? ஃபர்ஸ்ட் 2 ரீசன் சொன்னேன், அது உங்கள் காதுலேயே விழல. எனக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆரம். பட் எனக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்லைம்மா, நான் போகல அப்படி சொல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. போதும்டா போதும், உனக்காக நான் பார்த்து எல்லாம் பண்ணி மா என்னாச்சு? எம்எல்ஏ பாசம் இருக்கு, எல்லாம் சொல்றதெல்லாம் பொய் தானே அப்படின்னு அவங்க உட்காடுறாங்க. ஒரு மாதிரி சவுண்ட் ஆரம்பிக்க கேக்குது. மா என்னம்மா ஆச்சு? என்னடா நீ பண்றதுக்கு நெஞ்சுதான் வலிக்கும். நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ நடத்துக்கவே மாட்டேன். எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு பையன் தான் நீ. உங்க அப்பாவுக்கு நீ பண்றதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட அஃபர்ல இருக்க அப்படின்னு நிறைய பேச. சரிம்மா சரி, நீ கொஞ்சம் கூல் டவுன் ஆகு, டென்ஷன் ஆகாத, தண்ணி இந்த எடுத்து குடி, டேப்லெட் போட்டியா? போன்லயே ஒரு மாதிரி பதறான். இப்போ இது ஒன்று தானே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாத்திரை போடணும். உயிரோடு இருந்த மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? நீ என்ன என் பேச்சை கேட்க போற? சரிம்மா இங்க பாரு, பேச்சை கேட்குற, முதல்ல மாத்திரை எடுத்து போடு சொல்றான். அவன் என்ன கூட்டு போறேன்னு சொல்லு. மாத்திரை போடுமா. என்னாச்சுமா? ஒரு நிமிஷம் இரு, நானும் வரேன். நீ வரத்துக்குள்ள நான் போயிடுவோம் போலடா. கட்டுப்பா இருக்கு அவனுக்கு. அவன் அவங்க அம்மா கிட்ட பேச எல்லாம் அவரும் கைப்பிடிச்சு என்னாச்சு மாத்திரை போடாம நெஞ்சு வலிக்கு சொல்றாங்கடி. அவளுக்கு போச்சு. சைலண்டா ஆரம்ப பாக்குறா. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நெஞ்சு வலிக்குதுன்னு அவங்க அட்மிட் ஆனாங்க.
அண்ட் அப்பா சொல்லியிருப்பாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஆரம்புக்கும் மேரேஜ் பண்ற அந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்திருக்கும். பட் ஃபைனல் வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆன்ட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அவங்களை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க அப்போ சொல்லியிருப்பான் ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இதை எல்லாம் எவ்வளோ சொல்லியிருப்பா, நான் கல்யாணம் பண்ணாதான் அப்படின்னு நிறைய சொல்லி சண்டை போட்டிருப்பா. அம்மா சொல்லிட்டாங்க, அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குது, இதை விட்ட வேற வழி இல்லை, இல்லை எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்பயும் அவ ஒரு ஷாக்கிங்ல பாக்குறா. ஒருவேளை அந்த பொண்ணு கூட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. சொன்ன மாதிரி சரிம்மா நான் வாயினை கூட்டு வீட்டுக்கு போறேன், முதல்ல டேப்லெட்டை போடு. கூட்டு போறியாடா? கூட்டு போறேம்மா. எனக்கு தெரியும் என் என்கிட்ட என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்வானு. ஆமாம்மா கண்டிப்பா பண்ணுவேன், நீ முதல்ல மாத்திரை போட. சரி போடுற, நீ என்ன பண்ற எனக்கு தெரியும், நீ ஹெல்லா கூட இருக்கான்னு. அவ சைலண்டா ஹெல்லாவை பார்க்க அங்கிருந்து வெளில வா, எனக்கு அந்த சவுண்டு கேட்கணும். விளையாடாதாம்மா, முதல்ல மாத்திரை போடுமா. டேய் வெளில வாடா. ஹெல்லாவை பாக்குறா. போகாத அப்படிங்கிற மாதிரி அவ கையை பிடிக்கிறா. பொறுமையா அவ கையை எடுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் வந்துடுறேன். ஒரு மாதிரி பாக்குறா. செம்ம கடுப்பா இருக்கு. பட் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரா. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுருக்கா. ஆன்ட்டிக்கு இந்த சவுண்ட்லாம் கேட்குது. வந்துட்டியாடா? டேப்லெட் எடுத்துட்டியா? நீ முதல்ல வீட்டுக்கு போகும்போது வயனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போ. சரிம்மா டேப்லெட் போடு. கார் ஸ்டார்ட் ஆகுற சவுண்டு கேட்குது. நான் போடுறேன், கேர்ஃபுல்லாக போ அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த டைம் ஃபோன் கால் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவன் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பான். உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. நீங்களும் நம்மளுக்காக தான் அந்த ட்ரெஸ் வாங்கிக்கிருக்கான் அப்படி திங்க் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பீங்க. இப்போ கூட நீங்க டிராவல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சரியா பேசிக்கிட்டவே இல்லை. வெளில போகலாம் அப்படி சொல்ல எனக்கு நிறைய பிளேஸ் இருக்கு, என் ட்ரீம் ஹஸ்பண்ட் கூட போகணும் அப்படின்னு ஒரு பிளேஸை சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டு வந்துட்டு வாங்க நம்ம கஃபேஸ் போகலாம், உனக்கு ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்ட்ரடியூஸா? அவங்க ஃப்ரெண்டா? ஓகே கஃபே தானா? ஆமாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். அவன் எல்லா அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எதனால அவன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படி அவனுக்கு தோணுது. ஸோ அதனால இப்படி சொல்ல உங்களுக்கு ஓகே அவங்க ஃப்ரெண்ட் யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க போல அப்படிதான் தோணுது. நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்டு வரீங்க. ஓகே உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வெளில எங்கேயாச்சும் போயிடலாமா? ஏதாவது மனசு விட்டு பேசுகிற மாதிரி அப்படி நீங்கள் பேசிட்டே அவனை பார்க்க அவன் கார் எடுத்துட்டு ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டு வண்டியில இருந்து கீழே இறங்குறி. என்ன ஆச்சாரம்? கீழே இறங்கு. அவன் மொபைலை பார்த்துட்டே உங்கள்கிட்ட சொல்ல என்னவோ தெரியல வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீங்க வண்டியில இருந்து கீழே இறங்குறீங்க. அவன் உனக்கு கேப் புக் பண்ணிட்டேன், கேப் வரும் ஒரு 10 minutes, நீ எங்கிறது கிளம்பு, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு வண்டி எடுக்க போறான். ஒரு நிமிஷம் என்ன இம்பார்ட்டன்ட் சொன்னல? ஓகே ஒன்னும் இல்லை எனக்கு புரியுது, இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா? சரி ஓகே நான் எங்கேயும் வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வரீங்களா? நான் போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. நைட் நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நீ கேபை பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு போ அப்படி சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டு அங்கிறது கிளம்பிட்டான். எந்த பிளேஸ்ன்னு தெரியல, நடு காடு மாதிரி இருக்கு. நடு வழியில் இறக்கி விட்டுட்டான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஒரு இடத்துல இருந்தும் லைட்டே கிடையாது. ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே எப்படி கேப் உண்மையாகவே வருமா? உங்களுக்கு இப்போ குளிர வர ஆரம்பிக்குது. ஷோல்டர் ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டேன். உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. பொண்டாட்டியை விட ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நட்டு வழியில் இறக்கி விட்டுட்டு போயிட்டீங்க, நான் இப்போ எங்கே போவேன்? அப்படி நீங்கள் புலம்பிட்டே உங்கள் கண்ணில் தண்ணி வருது. கண்ணை தொடச்சிட்டு மொபைல் ஆன் பண்ணி டார்ச் ஆன் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு பைக் மாதிரி வருது. நீங்கள் ரோட் நடுவில் நின்றுப்பீங்க, கொஞ்சம் ஓரமாக நிற்கிறீங்க. அவன் பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்குது. அந்த பைக்கில் இருந்து வரவன் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்ககிட்ட வந்த உடனே ஸ்லோவாகுது அந்த பைக்கு. ஏன்னு தெரியல ஒரு மாதிரி பதட்டமாகறீங்க. அவன் உங்ககிட்ட வந்து வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு எவ்வளோ? என்ன? அதாம்மா இங்கே நிற்கிறல்ல, எவ்வளோ? என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. புதுசா என்ன தனியா நிக்கிற, உன் கூட யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பைக்ல இருந்து கீழே இறங்குறான். என்னாச்சு இங்க பாருங்க, நீங்க யாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கையை டச் பண்ண வரான். அதுக்குள்ள ஒரு பொண்ணு அங்க எங்க போற, நான் இருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டு உடனே அவன் திரும்பி இவன் ஓர பண்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போயிட்டான். கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு அவன் கூட பைக்ல ஏறி போறா. இவ்வளவு நேரம் நீங்க தனியா தான் நின்று திரும்புங்க, அதுக்குள்ள யார் இந்த பொண்ணு எங்க இருந்து வந்தா அப்படின்னு தெரியல. சொல்லிட்டு அந்த பக்கமே பார்க்க 2-3 கேர்ள்ஸ் அங்கதான் இருக்காங்க. எல்லாரையும் பாக்குறீங்க.
நீ இங்க என்ன பண்ற, யார் நீ, இந்த இடத்துக்கு என்ன புதுசா இருக்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் பண்ண. இல்ல தெரியல, வெளில போன அம்மா வீட்டுக்கு ஹஸ்பண்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பயத்தோட சொல்ல, அந்த பொண்ணுங்களுக்கே உங்களை பார்க்க பாவமா இருக்கு. சோ அவங்க இங்க பாரு, இங்க நிக்காத, ஸ்ட்ரீட்டா நடந்து போனா ஒரு ஸ்ட்ரீட் லைட் தெரியுதுல்ல, அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க போயிடு. எதுக்கு இங்க, ஏன் அவங்க இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாதிரி பயத்தோட அவங்கள பார்க்க, இதெல்லாம் வேற மாதிரி ஏரியா, ஃபர்ஸ்ட் நீங்க இடத்து கிளம்பு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, தேம்பி அழுறீங்க. ஏய் என்னாச்சு? இல்ல ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதான் சொல்றேன், இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, இங்க இருந்து கிளம்பு. நீங்க அங்க இருந்து வேகமா நடந்து அவங்க சொன்ன அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டீங்க. அந்த வேலையில உட்காந்துட்டு பயங்கரமா அழுறீங்க. இப்போ அம்மா கால் பண்றாங்க, வயன் எங்க இருக்கீங்க, ஹாஃப் அன் ஹவர்ல வரேன்னு சொல்லிட்டு 1 நேரம் ஆச்சுடி. அவங்க குரலை கேட்க உங்க கண்ணுல இருந்து தண்ணியே வந்துருது. நீங்க அழாம கண்ட்ரோல் பண்ணிட்டு, இல்லம்மா நான் நாளைக்கு வரேம்மா. நாளைக்கா? ஏன் நாளைக்கு? இன்னைக்கு தானே உன்னை வர சொன்னேன். இல்லம்மா உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. ஒர்க்கா? என்னடி எப்ப பாரு ஒர்க்குன்னு பாரு. அந்த டைம் ஆனாலும் பரவாயில்ல, அவர் கூட்டு வீட்டுக்கு வா, சீக்கிரமா வா, வெயிட் பண்றேன். காலை கட் பண்றாங்க. ஒரு மாதிரி அங்கேயும் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. ஆரம் புக் பண்ண அந்த கேப் அந்த பிளேஸ்க்கு வந்து உங்களை தேடிட்டு இருக்கு. அங்க நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த பொண்ணா இருக்குமா, புக் பண்ணது யாருன்னு தெரியல அப்படின்னு எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க கேர்ள்ஸும் நான் புக் பண்ணல அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் பொறுமையா மூவ் பண்ணி யாரா இருக்கும் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க நீங்க உட்காந்துருக்கீங்க. அந்த காரு உங்ககிட்ட வந்து ஸ்டாப் ஆக உங்களுக்கு அவ்வளவுதான் பயம் வருது. ஃபர்ஸ்ட் மாதிரி தப்பா நினைச்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த கார்ல இருந்தும் கிளாஸ் கீழே இறங்குது. நீங்க அந்த சேர்ல உட்காந்துருப்பீங்க, டக்குன்னு எழுந்து நிக்கிறீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களா புக் பண்ணது? நீ கேட்க வரதுக்குள்ள அங்க இருந்து மூவ் ஆகுறீங்க. அந்த கார் பின்னாடி வருது. ஹலோ உங்களதான் கேக்குறேன், உங்களுக்கு கேக்குதா இல்லையா? நீங்க வேகமா நடக்க ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ் இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு யாரு நம்புறதுன்னு கூட தெரியல. இதே டைம் ஆரம் வேகமா எல்லா வீட்டுக்கு போறான். அவ சுகுசா படுத்துட்டு, அவ பிரெக்னெண்டா இருக்கா, ட்ரிங்க்லாம் குடிக்கவே கூடாது, பட் அவ குடிச்சிட்டு இருக்கா. இந்த டைம் ஆரம் கார் சவுண்ட் கேட்க வந்துட்டானா, ஓகே அவ ட்ரிங்க் பாட்டில் எல்லாம் எடுத்து மறைச்சு வச்சுட்டு, ஓ கடுப்பிச்சிருவானே, ஃப்ரெஷ்னர் எங்க, ஓகே இங்கதான் இருக்கு அப்படியே சொல்லிட்டு எடுத்து ஒரு 2 பஃப் பண்ணிட்டு அதுலயே போட்டுட்டு, ஓகே எந்த ஸ்மெல்லும் வரல, பட் அவளுக்கு தலைக்கீழே ஏறிது அந்த போதை. அவ பெட்ல உட்காந்துட்டு வயிற்றுல ஒரு கை வச்சுட்டு வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ண ஆரம் வந்துட்டான். ஏய் என்னடியாச்சா? இல்லா என்ன தெரியல ஆரம், வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்ல அவன் தூக்கிட்டு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலாம். தூக்குறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவனும் இறக்கி விடுறான். இவளுக்கு போதை நிக்க முடியாம ஒரு மாதிரி தள்ளாடுறா. என்னடி ரொம்ப தலை சுத்துதான் என்ன? ஆமா ஆரம், நிக்க முடியல. போதியில போய் டொம்முன்னு வீட்டுல விழுறா. பொறுமையாடி, வயிற்றுல ஏதாவது அடிப்பட போது. ஆரம் என் கூட ஆரம், உன் கூட இருக்காம நான் எங்கடி போறேன் அப்படி சொல்ல, வந்து என்ன தூக்கு. ஆரம் தூக்குறான். நார்மலா தூக்கி படுக்க வைக்கிறான். காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது ஆரம். அவ காலை எடுத்து வச்சு ப்ரெஸ் பண்றான். வாமிட் வர மாதிரி இருக்கு. இங்க கையில எடுக்கிறியா இல்ல ரெஸ்ட் ரூம் போயிடலாமா? இல்ல வர மாதிரி தான் இருக்கு, பட் ஹாட் வாட்டர் குடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஒரு நிமிஷம் அப்படி போட்டு கொண்டு வரேன். அவனும் அங்கிருந்து போறான். இவ எழுந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு சுடுதண்ணி குடிச்சா ஏதாவது ஆகுமா? பரவாயில்ல, ப்ரெக்னெண்டா இருக்கும்போது வாயினையும் உள்ள தள்ளி இருக்கும், சுடுதண்ணி தானே ஒன்னாகாது. ஸ்பைசி ஏதாவது சாப்பிடணுமே, என்ன இருக்கு, சிக்கன் ஆர்டர் பண்ணும்ல, இன்னும் வரல அப்படின்னு மொபைல் எடுத்து பாக்குறா. 2 minutesல வரும் போட்டிருக்கு. ஐயோ இவன் வேற இருக்கானே, இவனை எப்படி டைவர்ட் பண்ணணுமே அப்படிதான் அவ மண்டியில ஓடுது. அவ எழுந்துக்கிறா. போதை நிக்க முடியல அவளால. டேபிள் புடிச்சிட்டே கொஞ்சமா நகர்ந்து வரா. ஆரம் அதுக்குள்ள சுடுதண்ணி போட்டு கொஞ்சம் வரா. ஏய் இங்க என்ன பண்ற? அவ ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி போக்க ஆரம் அவளை கேஷ் பண்ணிட்டு, ஏன்டி இப்படி பண்ற நீ? தலை சுத்துது ஆரம், வா ரூமுக்கு போலாம். ரூமுக்கு கூட்டு வரான். அவளுக்கு வர படப்படப்பா இருக்கு. ஆரம் சுடுதண்ணிய கொஞ்சோண்டு கேஸ் ஃபில் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோ ஒரு 2 சிப் பண்ணிட்டு, ஆரம் டேப்லெட் வாங்கணும். டேப்லெட் தானே, என்ன சொல்லு, நான் ஆர்டர் பண்றேன். ஆர்டர் பண்ணி வந்தா நீ போயிட்டு வாங்கிட்டு வரியா? நானா உன்னை தனியா விட்டு நான் எப்படி போவேன்? நீ தானே என் கூடயே இருந்தேன். கூட இருன்னு சொல்லும் போதுலாம் இருக்க மாட்டான். என்ன அது ஒன்றும் இல்லை ஆரம், நீ போனா கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வருவல்ல. அதுவும் கரெக்டு தான், ரொம்ப வலிக்குதாடி, கொஞ்சம் சீக்கிரமா போறியா? சரி அப்படி சொல்லிட்டு அவன் என்ன டேப்லெட்னு கேட்க, அது என்ன டேப்லெட்டு, ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு வாங்கிட்டு வா. நீ ப்ரெக்னெண்டா இருக்க, அதெல்லாம் போடலாம் ஆரம். ஒரு நிமிஷம் நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ற ஆரம், அவங்களுக்கு கேட்காம நம்ம டேப்லெட் போடக்கூடாதுல்ல. ஒன் செகண்ட் லாஸ்ட் டைமா நம்ம போகணும்ல, டேப்லெட் கொடுத்தாங்க, ஸோ டேப்லெட் வாங்கிட்டு வா அப்படின்னு அவன் கூட்டு போகும்போது சில விட்டமின் டேப்லெட் தான் கொடுத்துருப்பாங்க. அதையே காட்டி வாங்கிட்டு வா
இதுதான் ஆல்ரெடி வாங்கிட்டோமே, 1 மந்த் வாங்கி வச்சிருக்கேன் ஜி. ஆமால, இல்ல அது மிஸ் ஆயிடுச்சா எப்படி? இப்போ ரொம்ப முக்கியமா ஆரம், போயிட்டு வாங்கிட்டு வாங்க. சரி சரி நான் போறேன் அப்படின்னு அவன் கிளம்புறான். ஓகே, இங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. போன உடனே சிக்கன் வாங்கி நல்லா தின்னுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கணும் அப்படி திங்க் பண்ணிட்டு ஆரம் வீட்டுக்குள்ள இருந்து வெளில வர. சார் ஆர்டர். என்னது? சிக்கன் சார். நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே, எல்லாம் என் ஒய்ஃப் தான். சார் அவங்க தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவளா அப்படின்னு ஆரம் சைலண்ட் ஆகுறான். சார் சைன். ஓகே. அவனும் பே பண்ணிட்டு உள்ள வரான். அந்த சிக்கன் எடுத்துட்டு எல்லா ஸ்டொமக் பெயின் சொன்னேன். இன்னும் நீ போய் ஆரம் அப்படின்னு திரும்பி பார்க்க ஆரம் கையில அந்த பேக் இருக்கு. மாட்டிக்கிட்டோமா, எப்படியாவது சமாளிக்கணுமே. ஸ்டொமக் பெயின் சொன்னேன், இது எப்படி அப்படின்னு அவளை பார்க்க. என்னாலையா? நான் மானே பையனை கூப்பிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு இதை பிளான்லாம் நீ பண்ணிருக்கியா என்ன? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். சொல்லுடி. அவன் முறைக்கிறான். ஆரம் அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பான் இல்லையா, அங்க ஹெல்லாக்கு இங்க அவன் உங்க கூட க்ளோஸ் ஆகி ஒருவேளை உங்களுக்கும் பேபி வந்துருச்சுன்னா அதுதான், அது மட்டும்தான் அவக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஒரு நாள் கூட அவன் உங்க கூட இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் ஹெல்லாக்கு ஓடுறதே. பிகாஸ் நம்ஜுனை அவ பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு காரணமே அந்த பேபி தான். பிரெக்னெண்டா இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் நம்ஜூன் அவ கூடயே இருக்கான். நீங்க இப்ப பிரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்னா இப்போ அவன் உங்ககிட்ட வந்துருவான். சோ அது அவளுக்கு வேண்டாம். அதனால உங்ககிட்ட கொஞ்ச நேரம் கூட விட மாட்டேன்றா. ஆரம்க்கு இப்போ மார்னிங் போகாதன்னு சொல்லியும் இவ ஆரம் கைய பிடிச்சிருப்பா. ஸோ எடுத்து விட்டு வந்திருப்பான் இல்லையா, ஸோ அதனால இவ பண்ணிருக்காளோ அப்படிங்கிற ஒரு டவுட்டோட ஆரம் கேட்க ஓகே எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு கண்ணுக்கு தண்ணி வந்துட்டே. என்ன பேசுற ஆரம்? ஃபர்ஸ்ட் எனக்கு பசிச்சது, நான் ஆர்டர் பண்ணேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது அது பசி இல்லை, ஸ்டொமக் பெயின் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நானே உனக்கு கால் பண்ணேன். பசிச்சா சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கூடாதா என்ன? சாரி ஒன்றும் இல்லடி. இல்லை போகும்போது வேணான்னு சொன்னியா? டவுட் பார்த்துட்டே இருக்கல ஆரம் நீ. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இயர் நான் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வரேன். அவன் அக்கறது கிளம்ப. ஓ எப்படியோ சொல்லி சமாளிச்சோம். இப்படி இருக்கு இவ அந்த சிக்கன்லாம் எடுத்து தின்னுட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போதான் நல்லா இருக்கு. ஐயோ எல்லாத்தையுமே தின்னுட்டுமே வந்து கேஜானா. ஓகே நான் ஆர்டர் பண்ணுவோம். நான் ஆர்டர் பண்றா. ஆரம் வரத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு நிமிஷம் நம்மளுக்கு தான் எக்ஸ்பிரஸ் டெலிவரி இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஆன் பண்ண ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குள்ள வந்துருச்சு. அந்த பேக் எடுத்து ஆரம் எங்க வச்சிருப்பானோ அங்கேயே வச்சுட்டு அமைதியா போய் படுத்துக்கிட்டா. குடிச்சிருப்பா. தூக்கம் வருது, நல்ல தூக்கம் வருது. உருட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா. ஆரம் டேப்லெட்லாம் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரான். போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டவுட்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வர அவ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஆரம் அவளை தூக்கி ப்ராப்பரா படுக்க வச்சுட்டு 2 பக்கமும் பில்லை வச்சுட்டு ஸ்டொமக்ல ஒரு கை வச்சு ஃபீல் பண்றான். வெளில வாங்க அப்பா, உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படிலாம் நிறைய பேசுறான். நல்லா தூங்குறா. இவ்வளவு நேரம் ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு வழியில அழுதுட்டு இருந்தா. அப்படியே சொல்லிட்டு அவ ஹேர்லாம் ரப் பண்ணி கொடுக்குறான். ஆரம் உண்மையா இருக்கான் அவகிட்ட. அன்னைக்கு நைட் அப்படியே போகுது. ஆரம் அவ கூடயே சேர்ந்து படுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் டே ஒர்க் ரிலேட்டடா அவனுக்கு நிறைய கால் வருது. ஒர்க் ரொம்ப பெண்டிங் ஆயிடுச்சு, கிளியர் பண்ணி கொடுக்கணும். நிறைய இமெயில்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாம் வர. சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறான். அவளுக்கு ஃபுட் எடுத்து வச்சு ஹவுஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வரான். நீங்க ஹால்லேயே உட்காந்துருக்கீங்க. நம்ஜன் கார் சவுண்ட் கேட்குது. உங்க கண்ணெல்லாம் துடைச்சிட்டு எழுந்து நிற்கிறீங்க. அவன் உள்ள வரான். நீங்க ஒரு ஆள் இருக்கீங்க கண்டுக்கவே இல்லை. உள்ள நடந்து போயிட்டே இருக்கான். நீங்க திரும்பி ஆரம்ப பாக்குறீங்க. நீங்க எப்படி வந்தீங்க, இது வந்துட்டீங்களா இல்லையா, இப்போ நீங்க வீட்டுல இருக்கீங்க. அவன் சொன்னது உங்க வீட்டுக்கு போ அப்படி சொல்லியிருப்பான். நீங்க வீட்டுக்கு போல எதுவுமே அவன் கேட்கல. நீங்க அமைதியா அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கிறது கூட அவனுக்கு தெரியல. அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. அமைதியா உட்காந்துக்கிட்டீங்க சோஃபால. நம்மள ஒரு புரட்டாய் ஒரு மதிக்க கூட மாட்டேன்றாரு. போனியா இல்லையா, சின்ன வீட்டுல இருக்க. அந்த டைம்ல உன்னை அங்க விட்டு வந்தோடனே சேஃபா போயிட்டியா இல்லையான்னு எதுவுமே செக் பண்ணல பாரு அப்படி சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நேற்று இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டீங்க. அந்த கேர்ள்ஸ் மட்டும் இல்லைன்னா உங்க நிலைமை என்ன? இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காது. அது என்னமோ உங்களுக்கு ஒரு பயமாவே ஆயிருக்கு. அதே பயத்தோட உங்களுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் கூட வரல. பார்த்துட்டும் இன்னும் உங்களை விட்டு போகவே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க அந்த இடத்துல இருந்து, அதாவது நம்ஜூனா இறக்கி விட்டுருப்பா இல்லையா, அந்த இடத்துல இருந்து வீடு வரைக்கும் நடந்தே வந்திருப்பீங்க. அமைதியா உட்காந்துக்கிட்டீங்க. உங்க கண்ணில் தண்ணி மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஒரு 1/2 hour ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. சவுண்டு கேட்டு திரும்பி பாக்குறீங்க. ஸ்ட்ரெயிட்டா நடந்து அவன் ஆஃபீஸ் ரூம் போறான். அமைதியா அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்பவும் அவன் உங்களை கண்டுக்கல. இது உங்களுக்கு கோவத்தை ஏற்படுத்துது. அவன் உள்ள போக அவனுக்கு அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவங்களா மார்னிங் டெய்லி கால் பண்றதே பெரிய வேலையா இருக்கு அவங்களுக்கு. சொல்லுங்கம்மா. என்னடா கூல சொல்லுங்கன்ற வயனை கூட்டு பொண்ணு சொன்னா. சரிம்மா என்னால போக முடியல. அதான் அவ போயிட்டால. அவ போயிட்டாளா?
ஆரம்புக்கு நீங்கள் ஒருத்தங்க இருக்கீங்க, அது கூட ஞாபகம் இல்லை. இது உங்கள் காதில் நல்லா கேட்குது. நின்றுட்டு இருப்பீங்க, உங்களை அவன் கண்டுக்கவே இல்லை. இப்போதான் புரியுது. ஃபோனில் அம்மா என்னடா வளர்ற, அவ போயிட்டாளா, நீ இல்லாமல் எப்படி அவ போவா, அவளும் போல. நான் என்ன சொன்னேன், உன்னை கூட்டு போ சொன்னல, என்ன நீ அவளை மட்டும் தனியாக போக சொன்னியா? இந்த டேஷ் அதையும் சொல்லிட்டாளா? ஏண்டா இப்படி சொல்ற? ஒயன் அத்த பொண்ணு கிடையாது, அவள்கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வாங்கவே முடியாதோ. நான் கெஸ் பண்ணி சொன்னேன். அப்போ அதான் உண்மையா? அவளை நீ கூட்டு போல, அவளை மட்டும் போக சொல்லியிருக்க. ஆமாமா, எனக்கு ஒர்க் வந்துருச்சு. ஒர்க்னு சொல்றீ, அப்படி என்னடா ஒர்க்கு? எல்லா பின்னாடி சுத்துறதுதான் உனக்கு ஒர்க்கா? தேவையில்லாமலாம் பேசாதீங்கம்மா. எதுடா தேவையில்லாதத? அவளை கூட்டு போயிட்டு அவங்க வீட்டுல விட்டுட்டு என்ன ஒர்க் இருக்கோ முடிச்சுட்டு அங்க போன்னு தானே நான் உன சொன்னேன். சொல்றது கேட்கவே இல்லையா நீ? உன்னை நம்பி நான் நேற்று டேப்லெட் எல்லாம் போட்டுண்டா. இன்னைக்கு நான் ஃபுல்லா டேப்லெட்டே போட மாட்டேன், சாப்பிடவும் மாட்டா. என்ன ஆனாலும் சரி அப்படின்னு ஃபோன் கால் கட் பண்ண. இப்போ ஆரம்புக்கு முழுக்க உங்க மேலதான் கோவம். சீட்ல இருந்து எழுந்து வெளில வரான். அவன் உங்களை ரூம்குள்ள பாக்கல. ரூம்ல இல்லைன்னா அவ எங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வர. நீங்க ஆபீஸ் ரூம் வெளியே தான் நின்றுக்கீங்க. உங்களை பார்த்துட்டு ஏண்டி உன்னை நான் போ சொன்னல, போலியா? நீங்களா அவனை முறைச்சிட்டே இருக்கீங்க. உன்னை நான் போ சொன்னேன், உனக்கு கேப் புக் பண்ணி கொடுத்தல. நான் வரணுமோ? நான் வந்தா தான் மேடம் போவீங்களா? மேடம்க்கு தனியா கேப்ல எல்லாம் போக முடியாதா? உங்களை ஒரு ஆள் கூட்டு போய் விட்டு வரணும். உனக்கு என்ன நான் டிரைவரா? அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி நடத்து வரா. உங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டா நான் வரணுமா? எதுக்குடி நான் வரணும்? எதுக்கு வரணும்? எனக்கு ஒன்னும் அவ்வளவு அவசியம் எல்லாம் கிடையாது உங்க வீட்டுக்கு வரணும்னு. அதான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு தானே இருந்தேன் நான் வரலன்னு. நான் வரலன்னா மேடம் போக மாட்டீங்களா? பேசிட்டீங்களா? முடிச்சிருச்சா? அவன் உங்களே பார்க்க இவ்வளவு கேட்டீங்கல்ல அன்டைம்ல. உங்க ஒய்ஃப் தானே நானு. அது என்ன மாதிரி ஒரு இடம் தெரியும்ல, அங்கேயே விட்டு போயிடுவீங்களா? என்னடி வளர்ற? நான் பேசுறது உங்களுக்கு வளர்ற மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு கேட்டீங்க. நான் வீட்டுக்கு போயிட்டேனா இல்லையா நேற்று செக் பண்ணீங்களா? சொல்லுங்க. நேற்று நான் சேஃபா போயிட்டேனா இல்லையான்னு செக் பண்ணல. இந்த வீட்டுக்கு வந்துட்டேனா இல்லையான்னு செக் பண்ணல. அன்டைம் அந்த இடமே ரொம்ப டார்க்கா இருக்கு. ஏதோ ஃபாரஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு நம்மள இறக்கி விட்டுருமே. இப்ப பொண்டாட்டியாச்சு, ஒரு அக்கறை துள்ளியோண்டு உங்ககிட்ட இதை பத்தின ஒரு சேஃபா போயிடுவல்லாம் இருந்தது. ஆரம் உங்களுக்குள்ள அவ்வளோ கோவம், அவ்வளோ ஆதங்கம். அதோடவே பேசிட்டே உங்க கண்ணுல இருந்து தண்ணி வர வருது. அவனை பார்க்க அவனுக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. என்னாச்சு? அது என்ன மாதிரி ஒரு பிளேஸ் தெரியுமா? நேற்று எனக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஒருத்தன் என்னை கூப்பிடுறான், என் கையை பிடிக்க வரான். தப்பா புரியல? என்ன கால்கள் நினைச்ச என்னை கூப்பிடுறான். அந்த டார்க்கான பிளேஸ்ல நான் என்ன பண்ணுவேன் நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? அவனுக்கு அவ்வளவுதான் அள்ளி விட்டுச்சு. ஒரு மாதிரி பயத்தோட உங்களை பாக்குறான். என்னாச்சு? நான் தான் கேப்ல புக் பண்ணனே, கேப் வரல. அவளை தானே உங்க அக்கறை. நான் சொன்னதுனால இப்ப நீங்க இது சொல்றீங்க. இல்லடி, எனக்கு கேப் கேன்சல்னு காட்டுச்சு. ஓ, கேன்சல்ல காட்டுச்சுல்ல. அப்போ நான் எப்படி போயிருப்பேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லைல்ல? இல்லை, நீ புக் பண்ணி போயிருப்பேன்னு நினைச்சேன். அது எப்படி ஆரம்? அம்மா ஆசையா நேற்று நம்மளுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. புருஷன் நீங்க இல்லாம நான் எப்படி போயிருப்பேன்? அவங்க என்ன நினைப்பாங்க? நேற்று பயந்த அளவுக்கு இது வரைக்கும் என் லைஃப்ல எப்பவுமே நான் பயந்ததே இல்லை. எங்க வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ செக்யூரா நான் ஃபீல் பண்ணுவேன். பட் இங்க இருக்கும்போது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வரல. ஆரம், ஒரு ஹஸ்பண்டா நீங்க தோத்துட்டீங்க. என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. தெரியும் நம்மளுக்குள்ள எதுவும் இல்லை. பிகாஸ் நம்ம ரெண்டு பேரும் பார்த்ததுக்கு கிடையாது, பேசிக்கிட்டது கிடையாது. எல்லாம் ஓகே, நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜ். பட் இது ஒரு ஊரத்தில் ஒரு ஒய்ஃப் விடுங்க, இது ஒரு லிஃப்ட் கேட்ட பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு டார்க்கான பிளேஸ்ல விட்டு போவீங்களா? எனக்கு உங்க மேல எவ்வளவு கோவம் இருக்கு தெரியுமா? பட் உங்க சுச்சுவேஷனை நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த அளவுக்கு என்னை விட்டு போறீங்கன்னா அதை விட முக்கியமா ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னு நான் திங்க் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இனியே நான் ஏமாத்திக்கிறேன். பிகாஸ் இதோட ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க் உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறேன். இது வரைக்கும் நீங்க என்கிட்ட சாரி கேட்கல, என்னை திட்டிட்டு மட்டும் தான் இருக்கீங்க. இட்ஸ் ஓகே. என்னன்னு தெரியல, அவங்கள்ட்ட எல்லாம் திட்டிட்டு சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஏதோ ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு. நேற்றுலேருந்து ஒரு பயம், நைட்லேருந்து தூங்காம அழுதுட்டே இருந்தேன். பட் ஓகே அப்படின்னு ரூம்குள்ளே போயிட்டீங்க, அமைதியாயிட்டான். என்ன மாதிரி ஒரு பிளேஸ், அதான் எனக்கு தெரியாது அந்த மாதிரி பிளேஸ்ன்னு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களை விட்டு போயிருக்க மாட்டான். தெரியாது, நேற்று மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே தோணுது. ஸோ சைலண்ட் ஆயிட்டான். இதை இன்னும் ஒரு 3 பார்ட்டில் முடிச்சிடறேன், ஒரு மினி ஸ்டோரி மாதிரி. பை.